Good morning, students. Transportation in plants and circulation in animals அப்படின்ற லெசன் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷனில் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் பற்றியும் டைப்ஸ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் பற்றியும் பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம ஹார்ட் பீட்னா என்ன, பிளட் ப்ரெஷர்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தென் ஹார்ட் பீட், the rhythmic contraction and expansion of the heart is called the heartbeat. Rhythmic contraction and expansion. What is the meaning of contraction? ஒரு முறை ஹார்ட் சுருங்கி விரியக்கூடியதை தான் நம்ம ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கான்ட்ராக்ஷன் ஆஃப் த ஹார்ட் இஸ் கால்ட் த சிஸ்டோல். கான்ட்ராக்ஷன்னா சுருங்குறது, அந்த ஹார்ட் அந்த சுருங்கக்கூடிய ஃபார்மட்டுக்கு பேர் சிஸ்டோல் அப்படின்னும், ரிலாக்ஸேஷன் அந்த விரிவடைஞ்சு அதனோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரக்கூடியதை நம்ம டயஸ்டோல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஒன் கம்ப்ளீட் கான்ட்ராக்ஷன் systole and relaxation diastole of the atrium and ventricles of the heart constitute the heartbeat. That means ஒரு முறை என்ன பண்ணுது, ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அப்பர் சேம்பரான ஏட்ரியம் சுருங்கி தென் ரிலாக்ஸ் விரியுது. அதாவது சுருங்கி ஒரு முறை விரியக்கூடிய அந்த ஸ்டேஜை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹார்ட் பீட்னு சொல்கிறோம். ஒன் கம்ப்ளீட் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கல், ஒரு முறை ஏட்ரியமும் வென்ட்ரிக்கலும் சுருங்கி விரியக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த கான்ட்ராக்ஷன் ஃபேஸுக்கு பேர் சிஸ்டோல். ஓகேங்களா? இதை சிஎஸ் அப்படின்னு நிமோனிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் ரிலாக்ஸேஷன் ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் த டயஸ்டோல். சரிங்களா? அந்த கம் டு த ஒரிஜினல் பொசிஷன், அதை தான் டயஸ்டோல் அப்படின்னு சொல்கிறோம். த ஹார்ட் நார்மலி பீட்ஸ் 72 to 75 times per minute. ஒரு முறைக்கு எவ்வளவு, 72 to 75 டைம்ஸ் பெர் மினிட்டுக்கு அது என்ன பண்ணுது, பீட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தட் மீன்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை முறை என்ன பண்ணுது அப்படின்னா பீட் ஆரிஜினேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து 2 டைப் ஆஃப் ஹார்ட் பீட்ஸ் இருக்குது, நியூரோஜெனிக் அண்டு மயோஜெனிக் ஹார்ட் பீட். ஓகேங்களா? நியூரோஜெனிக் ஹார்ட் பீட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நியூரோ அப்படின்னாலே என்ன அர்த்தம், நர்வ்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஹார்ட் பீட் பண்ணக்கூடியது நர்வ்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தட் டைப் ஆஃப் ஹார்ட் பீட் இஸ் கால்ட் அஸ் த நியூரோஜெனிக் ஹார்ட் பீட். ஹார்ட்டில் இருக்கக்கூடிய சேம்பர்ஸில் பஞ்சஸ் ஆஃப் கேங்லியா, அந்த நரம்பு கொத்துக்கள் இருக்கும். அதில் என்னாகும், இம்பல்சஸ் என்ன ஃபார்ம் ஆகி அதன் மூலமாக ஹார்ட் பீட் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் த நியூரோஜெனிக் ஹார்ட். பாருங்கள், நியூரோஜெனிக் heartbeat is initiated by the nerve impulses caused from a nerve ganglion. nerve ganglion அப்படின்னா அந்த நரம்பு கொத்து முடிச்சிருக்கும், அங்கே என்னாகும், இம்பல்சஸ் ஆரிஜினேட் ஆகும். அதன் மூலமாக இதயம் என்ன பண்ணும், சுருங்கி விரியும். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் த நர்வ்ஸ் மூலமாக இம்பல்சஸ் ஜென்ரேட்டட் ஆகி அதன் மூலமாக ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸேஷன் ஆச்சு அப்படின்னா அதை நியூரோஜெனிக் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த ஸ்பீசிஸில் நடக்குது அப்படின்னா, இட் அக்கர் இன் அனலிட்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆர்த்ரோபோட்ஸ். அனலிட்ஸ்லையும் ஆர்த்ரோபோட்ஸ்லையும் நியூரோஜெனிக் டைப் ஆஃப் ஹார்ட் பீட் என்ன ஆகுது, அக்கர் ஆகுது. சரிங்களா? இதெல்லாம் இன்வெர்டிபிரேட்ஸில். தென் மயோஜெனிக், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மயோ? மயோ மீன்ஸ் வாட், மசில்ஸ். ஓகேங்களா? தென் மயோஜெனிக் ஹார்ட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸோட ஹார்ட் மயோஜெனிக் ஹார்ட் பிகாஸ் இட் மேடப் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு மசில் இஸ் கால்ட் அஸ் த கார்டியாக் மசில்ஸ். நம்மளுடைய இதயம் கார்டியாக் மசில் அப்படின்ற ஒரு சிறப்பான மசில்ஸால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ மசில்ஸ் மூலமாக இம்பல்சஸ் ஆரிஜினேட்டட் ஆகி அதன் மூலமாக ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆச்சு அப்படின்னா, ஹார்ட் பீட் அக்கர் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் த மயோஜெனிக் ஹார்ட். ஓகேங்களா? மயோஜெனிக் ஹார்ட் பீட் இஸ் இனிஷியேட்டட் பை a specialized group of modified heart muscles fibers, example mollusk and vertebrates. ஸோ இந்த மசில்ஸ் மூலமாக ஹார்ட் பீட் ஆரிஜினேட் ஆகக்கூடிய ஸ்பீசிஸ் எது அப்படின்னா மொலஸ்கன்ஸ் அண்டு வெர்டிபிரேட்ஸ். ஓகேங்களா? ஆல் வெர்டிபிரேட்ஸ்லையும் மயோஜெனிக் அப்படின்னா மசில்ஸ் மூலமாக இம்பல்சஸ் டிரான்ஸ்மிட்டட் ஆகி அதன் மூலமாக ஹார்ட் பீட் என்ன ஆகுது, அக்கர் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இனிஷியேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். எப்படி ஹார்ட் பீட் ஆரிஜினேட்டட் ஆகுது, இனிஷியேட் ஆகுது, எப்படி அந்த த்ரூ அவுட் சேம்பர்ஸ்க்கும் அது டிரான்ஸ்மிட்டட் ஆகுது, அதை தான் இனிஷியேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்கிறோம். The human heart is myogenic in nature because it made up of muscles. Then only it called as the myogenic heart.
கான்ட்ராக்ஷன் இஸ் இனிஷியேட்டட் பை ஸ்பெஷலைஸ்டு போர்ஷன் ஆஃப் த ஹார்ட் மசில்ஸ். எங்கே வந்து இந்த கான்ட்ராக்ஷன் அப்படின்னா அந்த சுருங்கக்கூடிய சிஸ்டோல் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஹார்ட் மசில்ஸில் எங்கே அப்படின்னா ரைட் ஏட்ரியமில். ரைட் ஏட்ரியம் அப்படின்னா சுப்பீரியர் வீனா கேவா முடியக்கூடிய டிப்பில் ரைட் ஏட்ரியமில் எஸ்ஏ நோட் ஆர் சைனோ ஏட்ரியல் நோட் அப்படின்னு ஒரு முடிச்சிருக்கு. அங்கே தான் வந்து என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட் பீட் வந்து என்ன ஆகுது, இனிஷியேட் ஆகுது. ஓகேங்களா, அங்கே என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு அந்த இம்பல்சஸ் அந்த இடத்த ரீச் பண்ணுது. ஓகேங்களா, பாருங்கள். தென் ஹார்ட் மசில்ஸ் த சைனோ ஏட்ரியல் நோட் விச் இஸ் இனிஷியேட்டட் இன் த வால் ஆஃப் ஏட்ரியம் நியர் த ஓப்பனிங் ஆஃப் த சுப்பீரியர் வீனா கேவா. ஓகே, த எஸ்ஏ நோட் இஸ் ப்ராடர் அட் த டாப் அண்ட் டேப்பரிங் பிலோ. அந்த எஸ்ஏ நோடானது சுப்பீரியர் வீனா கேவாவோட எண்டிங்கில் ரைட் ஏட்ரியமோட டாப்பில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதனுடைய முன்பகுதி அகலமாகவும் கீழே வர வர டேப்பரிங்னா குறுகியும் வந்து என்ன பண்ணுது இருக்குது. ரொம்ப சிம்பிள். ஹியூமன் ஹார்ட் வந்து மயோஜெனிக் இன் நேச்சர். ஓகே, கான்ட்ராக்ஷன் இஸ் இனிஷியேட்டட் பை ஸ்பெஷலைஸ்டு போர்ஷன் ஆஃப் த ஹார்ட் மசில்ஸ். ஹார்ட் மசில்ஸில் ஸ்பெசிஃபிக்காக அந்த கான்ட்ராக்ஷன் ஃபேஸ் சிஸ்டோலிக் ஃபேஸ் வந்து இனிஷியேஷன் வந்து என்ன பண்ணுது, அக்கர் ஆகுது. எங்கே அக்கர் ஆகுது ஹார்ட் மசில்ஸில்? the sinoatrial node which is initiated. இந்த sinoatrial node எங்கே இருக்குது, ரைட் ஏட்ரியமில் இருக்குது. ஓகேங்களா, which is situated in the wall of the right atrium. Sinoatrial node which is situated in the wall of the right atrium. ரைட் ஏட்ரியத்தோட அந்த டிப்பில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசண்ட் ஆயிருக்கு near the opening of the superior vena cava. இந்த SC node is broader at the top. மேலே டாப்பில் ப்ராடராகவும் கீழே வர வர டேப்பரிங்காக குறுகியும் வந்து காணப்படுது. இட்ஸ் மேடப் ஆஃப் தின் ஃபைபர்ஸ். இது லேசான நாரிழைகளால் ஆனது. ஓகேங்களா, அடுத்து சைனோ ஏட்ரியல் நோட் ஆக்ட் அஸ் த பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட். சைனோ ஏட்ரியல் நோட நேச்சுரல் பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே தான் இதய துடிப்பு வந்து இனிஷியேட் ஆகுது. அதனால் இதை நேச்சுரல் பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து ஹார்ட்டில் அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் இனிஷியேட் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னது அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து பேஸ் மேக்கர் வந்து என்ன பண்ணுவாங்க, பொருத்துவாங்க. சரிங்களா, ஹார்ட் அந்த சைனோ ஏட்ரியல் நோடில் தான் அந்த இம்பல்சஸ் வந்து ஜென்ரேட்டட் ஆகும். அதில் ஏதாவது ஃபால்ட் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பேட்டரியை வந்து என்ன பண்ணுவாங்க, பேஸ் மேக்கர், அது பேட்ரி லித்தியம் பேட்டரியாலான ஒரு சின்ன ஃபார்மட், அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது வந்து ஆர்டிஃபிஷியல் பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, யாருக்காவது இதில் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பேஸ் மேக்கர் சர்ஜரி மூலமாக அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணுவாங்க, அந்த பேட்டரியை அந்த நோடு இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, தென் பாருங்கள், சைனோ ஏட்ரியல் நோட் ஆக்ட் அஸ் த பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட் பிகாஸ் இட்ஸ் கேப்பபிள் ஆஃப் இனிஷியேட்டிங் இம்பல்சஸ் விச் கேன் ஸ்டிமுலேட் த ஹார்ட் மசில்ஸ் டு கான்ட்ராக்ட். ஸோ இந்த இடத்துல தான் இம்பல்சஸ் வந்து ஆரிஜினேட்டட் ஆகி த்ரூ அவுட் ஹார்ட் மசில்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகுது. அதனால் அதை பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, the impulses from the sinoatrial node. What is the meaning of impulses? ஒரு வைப்ரேஷன், ஒரு அலைவு. that means what? ஒரு தூண்டல். அதைத்தான் வந்து என்ன சொல்கிறோம், impulses. The impulses from the sinoatrial node spread as a wave of contraction over the right and left atrial wall, pushing the blood through the atrioventricular walls. இந்த உருவான இந்த impulses ரைட் அண்ட் ஏட்ரிய வால்வை என்ன பண்ணுது, ரைட் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியமை கான்ட்ராக்ட் பண்ண வைக்குது, சுருங்க வச்சு அதன் மூலமாக ஏடிஎம்மில் இருக்கக்கூடிய பிளட்டை என்ன பண்ணுது, கீழே இருக்கக்கூடிய வென்ட்ரிக்கலுக்கு கொண்டு வர்றதுக்கு உதவுது. பாருங்கள், இந்த இம்பல்சஸ் ஃப்ரம் த சைனோ ஏட்ரியல் நோட் ஸ்ப்ரெட் அஸ் அ வேவ். அந்த சைனோ ஏட்ரியல் நோடில் உருவான அந்த இம்பல்சஸ் த்ரூ அவுட் ரைட் அஸ் வெல் அஸ் லெஃப்ட் வென்ட்ரியத்தில் ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஏட்ரியமை கான்ட்ராக்ட் பண்ண வச்சு அதில் இருக்கக்கூடிய பிளட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சேம்பருக்கு கொண்டு வர வைக்கிது. பாருங்கள், then contraction over the right and left atrial wall pushing the blood through the atrioventricular valves into the ventricle. அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஏட்ரியமை கான்ட்ராக்ட் பண்ண வச்சு ரைட் அந்த ஆட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ் இருக்கும் இல்லையா, ட்ரைக்கஸ்பீட் அண்ட் பைக்கஸ்பீட் வால்வ், அதை ஓப்பன் பண்ண வச்சு ஏட்ரியமில் இருக்கக்கூடிய பிளட்டை ஃபுல்லும் வென்ட்ரிக்கலுக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா, தென் த வேவ் ஆஃப் த கான்ட்ராக்ஷன் ஃப்ரம் எஸ்ஏ நோட் ரீச்சஸ் த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் நோட். ஸோ எஸ்ஏ நோடில் ஆரிஜினேட் ஆன இம்பல்சஸ் அங்கே இருந்து அடுத்து எங்கே டிரான்ஸ்மிட்டட் ஆகுது அப்படின்னா ஆரிக்குளுக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் இடையில் ஒரு நோடு இருக்குது. தட் நோட் இஸ் called as the atrioventricular node. அங்கே வைப்ரேஷனை வந்து என்ன பண்ணிடுது, டிரான்ஸ்மிட்டட் பண்ணிடுது. ஓகேங்களா, தென்
atrioventricular node which is stimulate to emit on impulses of contraction spreading to the ventricular muscle. ஸோ அந்த ஆரிக்கலும் வென்ட்ரிக்கலும் சந்திக்கக்கூடிய இடத்துல ட்ரைகஸ்பீட் அண்ட் பைகஸ்பீட் வால்வ் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முடிச்சிருக்கு, அதைத்தான் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் நோடுன்றோம். அது எஸ்ஏ நோடுகிட்டேருந்து வைப்ரேஷனை வாங்கிக்கிச்சு, இம்புல்சஸை வாங்கி அதை அடுத்து எங்கே டிரான்ஸ்மிட்டட் பண்ணுது அப்படின்னா வென்ட்ரிக்கிளுக்கு வந்து என்ன பண்ணுது, எங்கே டிரான்ஸ்மிட்டட் பண்ணுது, வென்ட்ரிகுலார் மசில்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுது, டிரான்ஸ்மிட்டட் பண்ணுது. அந்த வென்ட்ரிகுலார் மசிலுக்கு பேர் பண்டில், ஆட்ரியோ வென்ட்ரிகுலார் பண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இதை பண்டில் ஆஃப் கிஸ் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணார், கண்டுபிடிச்சார். ஸோ அவரை ஹானர் பண்ணுறதுக்காக இதை ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் பண்டில் அப்படின்றாங்க. அண்ட் த பர்கன்ஜி ஃபைபர்ஸ், நத்திங் பட் சி த பிக்சர். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெரி ஈஸி கான்செப்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு வாங்க. இந்த சைனோ ஏட்ரியல் எஸ்ஏ நோட் பேஸ் மேக்கர் ஜென்ரேட்டட் த இம்பல்சஸ். சி தட் இதுதான் வந்து என்னது, எஸ்ஏ நோடு ஆர் சைனோ ஏட்ரியல் நோடு. இந்த இடத்துல பாருங்கள், மேலே ப்ராடராகவும் கீழே வர வர டேப்பரிங்காகவும் இருக்குது. இதைத்தான் நம்ம எஸ்ஏ நோடு பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட்னு சொல்கிறோம். இங்கே தான் இம்பல்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆன இந்த இம்பல்சஸை இது எங்கே டிரான்ஸ்மிட்டட் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த ஏட்ரியமுக்கும் வென்ட்ரிகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் நோடுக்கு வந்து என்ன பண்ணுது, டிரான்ஸ்மிட்டட் பண்ணுது. See that the impulses passes at the atrioventricular node. இங்கே இருக்கக்கூடிய இம்பல்சஸ் அது வந்து என்ன பண்ணுது, atrioventricular நோடுக்கு வந்து என்ன பண்ணுது, டிரான்ஸ்மிட்டட் பண்ணுது. அட் த சேம் டைம் இந்த ரைட் ஏட்ரியம்லேருந்து இம்பல்சஸ் லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வந்து என்ன பண்ணுது, போயிட்டுருக்கு. ஓகேங்களா. தென் அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் என்ன வருது, the atrioventricular bundle connects the atria to the ventricles. இந்த atrioventricular bundle என்ன பண்ணுது, ஆரிக்கிளை வென்ட்ரிக்கிளோடு வந்து என்ன பண்ணுது, கனெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பேஸ் மேக்கர் இருக்குது, இங்கே atrioventricular நோடு இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பண்டில் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த atrioventricular நோடுலேருந்து நிறைய பண்டில் ஆஃப் ஃபைபர்ஸ் வந்து என்ன ஆகுது, ஆர்ஜினேட்டட் ஆகுது. சரிங்களா. அது வந்து என்ன பண்ணுது, ஆரிக்கிளை வென்ட்ரிக்கிளோடு என்ன பண்ணுது, இணைக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அப்படியே இங்கே வந்து என்ன பண்ணிடும், டிரான்ஸ்மிட்டட் ஆகும். ஓகேங்களா. அடுத்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பண்டில், இதுக்கு பேர் தான் வந்து என்னது, பண்டில் ஆஃப் கிஸ். இது ரைட் அஸ் வெல் அஸ் த லெஃப்ட் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு ரைட் வென்ட்ரிக்கிளுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் போகுது. அதை தான் நம்ம பர்கன்ஜி ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட் ஃபைபர்ஸ் ரிசீவ் த இம்பல்சஸ் அண்ட் டிரான்ஸ்மிட்டட் டு த வென்ட்ரிக்கிள். வெரி ஈஸி கான்செப்ட். தட் மீன்ஸ் வாட், எஸ்ஏ நோடில் ஆர்ஜினேட் ஆகக்கூடிய இம்பல்சஸ் ஏவி நோடுக்கு வருது. ஏவி நோடுனா ஆரிக்கிளுக்கும் வென்ட்ரிக்கிளுக்கும் இடையே இருக்கக்கூடியது தான் ஆட்ரியோ வென்ட்ரிகுலார் நோடுன்னு சொல்கிறோம். அங்கேருந்து ஏவி நோடுலேருந்து பிரான்ச் ஆகக்கூடியது தான் பண்டில் ஆஃப் கிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பண்டில் ஆஃப் கிஸ் அப்படின்ற ஃபார்மட் ரெண்டாக டிவைடட் ஆகுது. டிவைடட் ஆகி ரைட் வெல்லஸ் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு போகுது. இதைத்தான் பர்கன்ஜி ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அப்போ எஸ்ஏ நோடு டு ஏவி நோடு டு பண்டில் ஆஃப் கிஸ் டு பர்கன்ஜி ஃபைபர்ஸ். ஸோ எஸ்ஏ நோடில் ஆர்ஜினேட் ஆன அந்த ஹார்ட் பீட் ஆனது த்ரூ அவுட் ஹார்ட்டுக்கும் போய் ஹார்ட்டை சுருங்கி விரிய வைக்குது. அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன், atrioventricular bundle was discovered by Hiss. இந்த பண்டிலை யார் டிஸ்கவர் பண்ணார்னா ஹிஸ்ஸு. அதனால் அவரை ஹானர் பண்ணுறதுக்காக அதை பண்டில் ஆஃப் கிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன், பல்ஸ். when the heart beat the blood is forced into the arteries. அப்போ ஹார்ட் வந்து பீட் ஆகும்போது பிளட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபோர்ஸ் ஆர்டரிஸ்குள்ளே வந்து என்ன ஆகுது, பம்ப் ஆகுது. ஹார்ட் பீட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு முறை அந்த இதயம் வந்து சுருங்கி விரியுது இல்லையா, அப்போ என்ன ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும்போது கீழே வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகும்போது பிளட்டு வந்து என்ன பண்ணும், ஃபோர்ஸாக பல்மனரி ஆர்டரிலையும் இங்கிட்டு அயோட்டாவிலையும் வந்து என்ன பண்ணும், ஃபோர்ஸாக மேலே தள்ளப்படும். அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, பல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ஆர்டரி எவ்ரி டைம் த பிளட் இஸ் ஃபோர்ஸ்ட் இன்டு இஸ் கால்ட் த பல்ஸ். ஒவ்வொரு முறை கான்ட்ராக்ஷன் ஆகும்போதும் பிளட்டு ரைட் அஸ் வெல் அஸ் லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் ஃபோர்ஸாக வந்து என்ன பண்ணப்படுது, பம்ப் பண்ணப்படுது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். It can be left by placing the fingertip on the artery near the wrist. நம்மளோட wristல இருக்கக்கூடிய ஆர்டரி ஃபிங்கர் டிப்பில் நம்ம இந்த பல்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், மெஷர் பண்ணிக்கலாம். டாக்டர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, பல்ஸ் பிடிச்சு பார்ப்பாங்க இல்லையா, இதன் மூலமாக அந்த ஆர்டரியோட பீட்டை வச்சு எப்படி ஹார்ட் பீட் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. நார்மலி பல்ஸ் ரேட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 70 to 90 per minutes. ஒரு நிமிஷத்துக்கு 70லிருந்து 90 வரை இந்த ஹார்ட் பீட் அந்த பல்ஸ் ரேட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து
கார்டியாக் சைக்கிள். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கார்டியாக் சைக்கிள்? ஒரு முறை இதயம் சுருங்கி விரிகிறதுக்கு ஒரு முறை சுருங்கி விரிகிறதன் மூலமாக அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியதை தான் நம்ம கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அக்கரிங் ஃப்ரம் த பிகினிங் டு த கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒன் ஹார்ட் பீட். ஒரு முறை ஹார்ட் பீட் வந்து ஆரிஜினேட் ஆகி முடிஞ்சு அடுத்த ஃபார்மட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஆர் ஒன் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? டியூரிங் த கார்டியாக் சைக்கிள் பிளட் ஃப்ளோ த்ரூ த சேம்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட். அப்போ என்ன ஆகுது? இந்த கார்டியாக் சைக்கிள்னால் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய சேம்பர்ஸில் ஃப்ளட்டு வந்து என்ன ஆகுது? ஃப்ளோ ஆகுது இன் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன். தட் மீன்ஸ் ஆரிக்கல்லேருந்து வென்ட்ரிக்கிளுக்கு வருது. ஈச் கார்டியாக் சைக்கிள் லாஸ்ட் அபவுட் 0.8 செகண்ட். ஒவ்வொரு முறையும் கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸேஷன் ஆகி ஒரு ஹார்ட் பீட் முடிகிறதுக்கு அது 0.8 செகண்டை வந்து என்ன பண்ணிக்கிறது? எடுத்துக்குது. இந்த ஈவெண்ட்ஸ் டியூரிங் எ சிங்கிள் கார்டியாக் சைக்கிள் இன்வால்வ். ஒரு சிங்கிள் கார்டியாக் சைக்கிளுக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து அக்கர் ஆகுது அப்படின்னா ஏட்ரியல் சிஸ்டோல். இப்போ ஏட்ரியல் சிஸ்டோல், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சிஸ்டோல்? மேலே இருக்கக்கூடிய அப்பர் சேம்பரான அந்த ஏட்ரியம் ஆர் ஆரிக்கிள் சிஸ்டோல்னால் கான்ட்ராக்ட் ஆகுது, சுருங்குது. தட் இஸ் கால்ட் அஸ் த ஏட்ரியல் சிஸ்டோல். நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. சுப்பீரியர் வீனாகேவாவும் இன்பீரியர் வீனாகேவாவும் கரோனரி சைனஸும் டீஆக்சினேட்டட் பிளட்டை ரைட் ஏட்ரியம் கொடுத்துரும். இந்த பக்கம் பல்மனரி வெயின் வந்து ஆக்சினேட்டட் பிளட்டை லெஃப்ட் ஏட்ரியம் கொடுக்குறோம். ஸோ ரைட் ஏட்ரியம் டீஆக்சினேட்டட் பிளட்லையும் லெஃப்ட் ஏட்ரியம் ஆக்சினேட்டட் பிளட்லையும் ரெம்பி இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் கான்ட்ராக்ஷன் அக்கர் ஆகி ஆரிக்கில் சுருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு வால்வும் ஓப்பன் ஆகிக்கிறது. இந்த பக்கம் ரைட் ஏட்ரியம்லேருந்து டீஆக்சினேட்டட் பிளட்டு ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து ஆக்சினேட்டட் பிளட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் வந்துடுது. கரெக்ட்? அப்போ அந்த ஏட்ரியஸ் சிஸ்டோல் அப்படின்னா ஒரு முறை அந்த ரெண்டு ரைட் அஸ் வெல் அஸ் லெஃப்ட் ஏட்ரியம் சுருங்கி அந்த பிளட்டை அடுத்த சேம்பருக்கு கொடுக்கறதுக்கு 0.1 செகண்ட் எடுத்துக்கிறது. தட் இஸ் கால்ட் அஸ் த ஏட்ரியல் சிஸ்டோல். கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் தி ஆரிக்கல்ஸ். தென் வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் அப்படின்னா ரைட் ஏட்ரியம்லேருந்து டீஆக்சினேட்டட் பிளட்டை ரைட் வென்ட்ரிக்கல் வாங்கியிருக்கு, லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து ஆக்சினேட்டட் பிளட்டை லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வாங்கியிருக்கு. ஸோ இந்த கீழே வந்த பிளட்டை வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் அக்கர் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே இருக்கக்கூடிய லோயர் சேம்பரான வென்ட்ரிக்கல் என்னது திக் மசில் ஃபைபர்ஸால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். ஸோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸ் பண்ணி சுருங்குனா தான் ரைட்டு வென்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய டீஆக்சினேட்டட் பிளட் பல்மனரி ஆர்டரி மூலமாக லங்ஸுக்கும், லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய ஆக்சினேட்டட் பிளட்டு அயோட்டா மூலமாக த்ரூ அவுட் பாடிக்கும் போக முடியும். ஸோ இட் டேக் அ லாங் டியூரேஷன் கம்பேர் டு த ஏட்ரியல் சிஸ்டோல். ஸோ 0.3 செகண்ட் அது வந்து என்ன பண்ணிக்குது? எடுத்துக்குது. ஓகேங்களா? தென் கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் த வென்ட்ரிக்கல்ஸ். தென் வென்ட்ரிகுலார் டயஸ்டோல், ரிலாக்ஸேஷன்ஸ் ஆஃப் த வென்ட்ரிக்கல்ஸ். அப்படின்னா தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா பிளட்டை பம்ப் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ அது கம் டு தேர் ஒரிஜினல் பொசிஷன், ரிலாக்ஸ் ஆயிடுது. ஓகேங்களா? அந்த ஃபேஸுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க? இது நடக்கிறதுக்கு 0.4 செகண்ட் எடுத்துக்குது. ஏன்னா த்ரூ அவுட் பிளட்டையும் பம்ப் பண்ணி வெளியே தள்ளிட்டு அது அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர்றதுக்கு 0.4 செகண்ட் எடுத்துக்குது. ஸோ ஒரு கார்டியாக் சைக்கிள்னால் மொதல் ஏட்ரியல் சிஸ்டோல் நடக்கணும், அதுக்கு 0.1 செகண்ட் ஆகுது. ஸோ பிளட்டு வந்து வென்ட்ரிக்கிளுக்கு வந்துடுது. அங்கே வந்து வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், வென்ட்ரிக்கல் சுருங்கணும். சிஸ்டோல்னால் கான்ட்ராக்ஷன் ஃபேஸ், சுருங்கும் நிலை அப்படின்னு அர்த்தம். ஸோ வென்ட்ரிக்கல் வந்து சுருங்கணும், அதுக்கு 0.3 செகண்ட் எடுத்துக்கிறது. இந்த வென்ட்ரிக்கல் சுருங்கி அதுகிட்ட இருக்க பிளட்டை பூரா அதனுடைய ஃபர்தர் ஃபார்மட்டுக்கு டிரான்ஸ்மிட்டட் பண்ணிவிட்டு திருப்பியும் அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர்றதுக்கு தட் இஸ் கால்ட் அஸ் த வென்ட்ரிகுலார் என்னது டயஸ்டோல். டயஸ்டோல் மீன்ஸ் வாட்? ரிலாக்ஸேஷன். ஓகேங்களா? தென் இட் டேக் 0.4 செகண்ட். ஸோ ஒரு கார்டியாக் சைக்கிள் ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகணும்னா 0.8 செகண்ட் வந்து என்ன பண்ணிக்குது? எடுத்துக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் ஹார்ட் சவுண்ட். நம்மளோட ஹார்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கான மசில்ஸால் மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியும். மயோஜெனிக் ஹார்ட். இட் ப்ரொடியூஸ் த ரிதமிசிட்டி அப்படின்னா ஒரு ஓசை, லப் டப். இப்போ நம்ம வேகமாக ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறோம், இல்லை ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்களை கேட்கும்போது நம்மளுடைய ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா பயங்கர வேகமாக அப்படியே லப்டப்னு துடிக்கும். ஆமாவா? அதான் என்ன சொல்கிறாங்க? ஹார்ட் சவுண்ட். இது எப்படி அக்கர் ஆகுது பாருங்கள். இந்த ரிதமிக் க்ளோசர் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் த வால்வ்ஸ் காசஸ் த சவுண்ட் ஆஃப் த ஹார்ட். வேகமாக இந்த ஹார்ட்டில் இருக்கக்கூடிய வால்வ்ஸு க்ளோஸ் ஆகி அண்ட் ஓப்பன் ஆகி மூடி திறக்கிறதுனால தான் இந்த சவுண்டு வந்து என்ன ஆகுது? கிரியேட் ஆகுது. இந்த ஃபஸ்ட்டு சவுண்ட் இஸ் கால்ட் அஸ் த லப் சவுண்ட். இந்த சவுண்ட் எப்படி கிரியேட்டட் ஆகுது அப்படின்னா இட் இஸ் அக்கர் இன் த லாங் டியூரேஷன். இட் ப்ரொடியூஸ் பை த க்ளோசர் ஆஃப் ட்ரைகஸ்பீட் அண்டு பைகஸ்பீட் வால்வ்.
tri and bicuspid valve. Already you know the location of the tri as well as the bicuspid valve. In between the right atrium and right ventricle, the tricuspid valve is present. In between the left atrium and left ventricle, the bicuspid valve is present. It otherwise called as the mitral valve. So இந்த ரெண்டு வால்வ்ஸும் என்ன ஆகுது, க்ளோசர் ஆகும்போது என்ன ஆகுது, உருவாகக்கூடிய சவுண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லப் சவுண்ட். பாருங்கள், the first sound lub is a longer duration and it is produced by the closure of tricuspid and bicuspid valve. That means அது ஓப்பன் ஆகி அடுத்து வந்து என்ன பண்ணுது, பிளட்டை பூரா கீழே இருக்கக்கூடிய சேம்பருக்கு அனுப்பிட்டு திருப்பியும் க்ளோஸ் பண்ணிக்கிறது. சரிங்களா? அப்போ அந்த க்ளோஸ் பண்ணக்கூடியப்போ தான் அது லப் சவுண்டை வந்து என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து the second sound is called as the tap sound. இது எப்போ அக்கர் ஆகுது அப்படின்னா, இந்த செமி லூனார் வால்வுன்னு சொல்கிறோம்ல, பல்மனரி ஆர்டரியில் இருந்து தட் மீன்ஸ் ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பல்மனரி ஆர்டரி டீஆக்சினேட்டட் பிளட்டை கொண்டு போகுதுன்னு சொன்னோம். போன பிளட்டு திருப்பி அதே சேம்பருக்கு வராமல் இருக்கிறதுக்கு பேக் ஃப்ளோவை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஒரு வால்வ் இருக்குது. தட் வால்வ் இஸ் கால்ட் அஸ் த செமி லூனார் வால்வ். இது வந்து பல்மனரி ஆர்டரிலையும் இருக்குது, அயோட்டாவிலையும் இருக்குது. சரிங்களா? அது அயோட்டிக் வால்வ்னு சொல்லலாம், இல்லைனா செமி லூனார் வால்வ் சொல்லலாம். இட் ப்ரிவென்ட் த பேக் ஃப்ளோ ஆஃப் த பிளட். ஸோ இந்த வால்வ் செகண்ட் சவுண்டு வந்து டப் சவுண்டு. இட்ஸ் அ ஷார்ட் டியூரேஷன் அண்ட் ப்ரொடியூஸ் த க்ளோசர் ஆஃப் செமி லூனார் வால்வ். ஸோ ஃபஸ்ட்டு சவுண்டு வந்து லப் சவுண்டு. அந்த ட்ரைக்கஸ்பீட் அண்ட் பைக்கஸ்பீட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகும்போது அந்த லப் சவுண்ட் உருவாகுது. இது லாங் டியூரேஷன் இருக்குது. செகண்ட் சவுண்டு வந்து டப் சவுண்டு. இது செமிலூனார் வால்வு க்ளோஸ் ஆகும்போது அக்கர் ஆகுது. இது ஷார்ட் டியூரேஷன் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பிளட் ப்ரெஷர். தென் பிளட் ப்ரெஷர் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் டியூரிங் த ஃப்ளோ ஆஃப் பிளட் அகெயின்ஸ்ட் த லேட்ரல் வால்ஸ் ஆஃப் த ஆர்டரிஸ். ரொம்ப வேகமாக ஆர்டரிஸில் வந்து பிளட்டு ஃபோர்ஸாக பம்ப் ஆகும்போது உருவாகக்கூடிய அழுத்தத்தை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளட் ப்ரெஷர் இஸ் ஹை இன் த ஆர்டரிஸ் கிராஜுவலி. இது ஆர்டரிஸில் இருக்கும்போது ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா ஹையாக இருந்தால் தான் அயோட்டாவில் இருந்து பிளட்டை வந்து ஹை ப்ரெஷர் கொடுத்தா தான் பம்ப் பண்ணி வெளியில் கொண்டு வர முடியும். ஆர்டரிக்கு வந்து ஆர்டிரியோல்ஸ்க்கு வந்து மெட்டா ஆர்டிரியோல்ஸ்க்கு வந்து அப்படியே ஃபர்தராக வர 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 இந்த ப்ரெஷரோட அளவு வந்து என்ன பண்ணும், குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா? அதிகமான ப்ரெஷர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், பம்ப் பண்ணி பிளட்டை ஃபர்தராக வந்து என்ன பண்ண முடியும், கொண்டு போக முடியும். ஓகேங்களா? The blood pressure is high in the arteries, gradually drop in the arterioles and capillaries and become very low in the veins. வர வர அப்படியே ரொம்ப குறைஞ்சி போயிடும். வெயின்ஸில் ப்ரெஷர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லோவாக இருக்கும். ஓகேங்களா? தென் அடுத்து blood pressure is usually expressed in terms the systolic and diastolic pressure. What is the meaning of systole? Already you know the contraction phase is called as the systole and relaxation phase is called as the diastole. So blood pressureல two types இருக்குது, systolic as well as the diastolic. ஓகேங்களா? இப்போ சிஸ்டோலிக் அப்படின்னா என்ன அர்த்தம், கான்ட்ராக்ஷன் ஆகும்போது உருவாகக்கூடிய அழுத்தம். இப்போ பேசிக்காக வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆச்சு, அதிகமான அளவு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் பிளட்டை வந்து என்ன பண்ண முடியும், அயோட்டா மூலமாக வந்து என்ன பண்ண முடியும், த்ரூ அவுட் பாடிக்கும் வந்து என்ன பண்ண முடியும், கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் த சிஸ்டோலிக் ப்ரெஷர். அது எப்பயுமே அதிகமான அளவு இருக்கும். ஏன்னா அதிகமான அளவு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் இந்த கீழே இருக்கக்கூடிய ரத்தத்தை பம்ப் பண்ணி அயோட்டா மூலமாக த்ரூ அவுட் பாடிக்கும் வந்து என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். சரிங்களா? During ventricular systole, the left ventricle contract, the forces the blood into the aorta. Left ventricle வேகமாக அதி தீவிரமாக சுருங்கி அதில் இருக்கக்கூடிய ரத்தத்தை அயோட்டாக்கு வந்து என்ன பண்ணுது, பம்ப் பண்ணுது. ஓகேங்களா? the pressure rises to peak which is referred to as a systolic pressure. இது அடையக்கூடிய அந்த உச்ச நிலையத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் டயஸ்டோலிக் ப்ரெஷர். டயஸ்டோல்னா என்ன அர்த்தம், ரிலாக்ஸேஷன். ஓகேங்களா? டியூரிங் டயஸ்டோல் த வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ், பிளட்டை ஃபுல்லும் பம்ப் பண்ணிவிட்டு திருப்பியும் அதனோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடுது. தட் இஸ் கால்ட் அஸ் த டயஸ்டோல் அண்ட் த ப்ரெஷர் ஃபால்ஸ் டு த லோயஸ்ட். ஏன்னா பம்ப் பண்ணி முடிச்சிருச்சுன்னா அழுத்தத்தை கொடுத்து முடிச்சிருச்சு. ஸோ அந்த ப்ரெஷர் லெவல் அப்படியே டவுன் ஆயிரும். அது அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்து என்ன பண்ணிடும், வந்துடும். விச் இஸ் ரெஃபர்டட் அஸ் அ டயஸ்டோலிக் ப்ரெஷர். இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், டயஸ்டோலிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஸோ சிஸ்டோல்னா அதிவேகமாக சுருங்கி பிளட்டை வந்து அயோட்டா வழியாக த்ரூ அவுட் பாடிக்கு அனுப்பிடுது. தட் இஸ் கால்ட் அஸ் த சிஸ்டோல். தென் டயஸ்டோல் அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் பண்ணி முடித்த பிறகு என்ன பண்ணுது, ரிலாக்ஸ் ஆகி அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடுது. அப்போ ப்ரெஷர் லெவல் வந்து என்ன பண்ணிடுது, டவுன் ஆயிடுது. ஓகேங்களா?
தென் அடுத்து இன் ஹெல்த்தி அடல்ட் டியூரிங் நார்மல் ரெஸ்டிங் கண்டிஷன் சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர். ஓகே, நம்ம பிளட் ப்ரெஷரை வந்து ஸ்பிக்மோமேனோமீட்டர் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக வந்து என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம். நார்மலாக ஒரு பர்சன் ரெஸ்டிங் கண்டிஷனில் இருக்கும்போது அவனோட சிஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து 120 mm ஆகும், டயஸ்டோலிக் ப்ரெஷர் 80 mm இருக்கும். ஏன்னா சிஸ்டோல்னா கான்ட்ராக்ஷன், ஸோ அதுக்கு அதிகமான அழுத்தம் தேவை. ஸோ அது எப்பயுமே கூட இருக்கும் 120. தென் அடுத்து 80ன்றது ரிலாக்ஸ் வரும்போது அந்த அளவு வந்து என்ன பண்ணும், லோவாக தான் இருக்கும். ஸோ 120ன்றது சிஸ்டோலிக் ப்ரெஷரையும் 80ன்றது டயஸ்டோலிக் ப்ரெஷரையும் குறிக்குது. ஹெச்ஜின்றது மெர்க்குரியோட அளவு, ஹெலாஜினம் அதனோட கெமிக்கல் நேம், அதை வச்சு அதை ஹெச்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து பிளட் ப்ரெஷர் வேரிஸ் டியூரிங் த கண்டிஷன்ஸ் ஆஃப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஓடும்போது, ரொம்ப டிப்ரெஷ்டாக இருக்கும்போது, எமோஷ்னலாக இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் தூங்கும்போதெல்லாம் நமக்கு பிளட் ப்ரெஷரோட அளவு வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்து a prolonged or constant elevation, ரொம்ப நேரம் தொடர்ந்து பிளட் ப்ரெஷரோட அளவு கூட இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது என்ன கண்டிஷன்ஸை குறிக்குது அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன். ஸோ ஹைப்பர் டென்ஷன் வந்துருச்சு அப்படின்னாலே ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ், அதனால தான் ஹைப்பர் டென்ஷன் வருது அப்படின்றாங்க. நாளடைவில் எப்படி கண்டினியூட்டியாக உயர் ரத்த அழுத்தம் இருந்ததுன்னா நாளடைவில் அது வந்து என்ன பண்ணிடலாம், ஹார்ட் அட்டாக்கையோ இல்லை பக்கவாதத்தையோ வந்து என்ன பண்ணிடலாம், ஏற்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பாருங்கள். Then a prolonged or constant elevation of blood pressure is a condition known as the hypertension. High blood pressure can increase the risk of heart attack and stroke. அதிக அளவு அந்த மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும்போது, ஃபோர்ஸ் ஆகும்போது அந்த ப்ரெஷரோட அளவு ரொம்ப ஹையாக போயிடுச்சு, இதுவே கண்டினியூட்டியாக ப்ரொலாங்டு டைம் இருந்தது அப்படின்னா அது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கையோ இல்லை ஸ்ட்ரோக்கையோ வந்து என்ன பண்ணலாம், காஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிக்ரீசிங் இன் பிளட் ப்ரெஷர் இஸ் டேர்ம்ட் அஸ் த ஹைப்போடென்ஷன். ரொம்ப பிளட் ப்ரெஷரோட அளவு குறைஞ்சாலும் அதுவும் ரிஸ்க்கு தான், அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் இந்த லோ பிளட் ப்ரெஷர் கூட வந்து என்ன பண்ணிடலாம், டெத்தை காஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. தென் அடுத்து ஸ்டெதஸ்கோப். ஸ்டெதஸ்கோப் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டர்னல் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸை வந்து ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. இந்த ஸ்டெதஸ்கோப்பை வந்து ஃபஸ்ட்டு பைநியூரனல் ஸ்டெதஸ்கோப்பை 1855 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டெதஸ்கோப் மூலமாக நம்ம லங்ஸில் வந்து இன்ஹாலினேஷன் அண்ட் எக்ஸ்ஹாலினேஷன் அதை தெரிஞ்சுக்கலாம். ப்ராப்பராக ஹார்ட் பீட்டோட சவுண்டை நம்ம வந்து என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். தென் மதரோட யூட்ரஸ்குள்ளே உம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபீட்டஸோட சவுண்ட் வைப்ரேஷனை கூட எலக்ட்ரானிக் ஸ்டெதஸ்கோப்னால் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. அப்போ ஸ்டெதஸ்கோப்போட யூஸ் என்ன அப்படின்னா நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆன ஹார்ட், லங்ஸு அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. ஓகேங்களா. எ ஸ்டெதஸ்கோப் இஸ் யூஸ் டு டிடெக்ட் த சவுண்ட் ப்ரொடியூஸ் பை த இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி. உள்ளுறுப்புகளினுடைய அந்த சவுண்ட் வைப்ரேஷனை வச்சு அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹார்ட் சவுண்ட் இஸ் ஹியர்டட் பை பிளேசிங் த ஸ்டெதஸ்கோப் ஆன் த செஸ்ட். ஹார்ட்டை வந்து எப்படி அது அந்த ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத நம்ம ஸ்டெதஸ்கோப்பை வந்து செஸ்ட்டில் வச்சு அதன் மூலமாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய வைப்ரேஷனை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இட் இஸ் யூஸ்ஃபுல் டயக்னாஸ்டிக் டூல் டு ஐடென்டிஃபை அண்ட் லோக்கலைஸ் த ஹெல்த் ப்ராப்ளம். இது வந்து இதன் மூலமாக ஒரு மிக சிறிய டயக்னாசிஸ் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதையும் உள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றதையும் ஓரளவு வந்து டிசீஸ் என்ன டிசீஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து என்ன பண்ணுது, உதவுது. தென் த மாடர்ன் எலக்ட்ரானிக் ஸ்டெதஸ்கோப் ஆர் ஹை ப்ரிசைஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ நவடேஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் எலக்ட்ரானிக் ஸ்டெதஸ்கோப் வந்து இப்போ தான் சொன்னேன், என்னது மதரோட யூட்ரஸ்குள்ளே உம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீட்டஸ் சவுண்டை கூட வந்து என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஸ்டெதஸ்கோப்பில் இந்த லெப்டவுண்டு சவுண்டில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்தது அப்படின்னா ஹவுட் சவுண்ட், ஹார்ட்டோட மர்மர், அதாவது அந்த ஹவுட் சவுண்டில் வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன அந்த வால்வ்ஸில் என்ன டிசீஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டயக்னாஸ் பண்ணிக்கலாம். வால்வு மூடி திறக்கிறதுல எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவுது. அதே மாதிரி இந்த ஸ்டெதஸ்கோப் மூலமாக நம்ம நிமோனியா, பிராங்கிட்டிஸு இந்த மாதிரி நோய்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஸ்டெதஸ்கோப்பில் இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் வைப்ரேஷன் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ண முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா. எஸ். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்பிக்மோமேனோமீட்டர். ஸ்பிக்மோமேனோமீட்டர்
இந்த ஸ்பிக்மாஸ் அப்படின்ற வேர்டுக்கு க்ரீக்கில் வந்து பல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபிசிக்கல் த டேர்ம் வந்து சயின்டிஃபிக் டேர்ம் வந்து ஃபிசிக்கல்னால் மேனோமீட்டர். ஸோ அதனால தான் இதை ஸ்பிக்மோ மேனோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் த பிளட் ப்ரெஷர். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக நம்ம பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணிக்கலாம். த வேர்ட் டிரைவ் ஃப்ரம் க்ரீக் ஸ்பிக்மஸ் மீன்ஸ் பல்ஸ். ஓகேங்களா, ஸ்பிக்மஸ்ன்ற வார்த்தைக்கு பல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். ஸ்பிக்மோ மேனோமீட்டர் இஸ் அ கிளினிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் த பிளட் ப்ரெஷர் when a person is relaxed and resting condition. நல்ல ஓய்வு இருக்கக்கூடிய நேரங்களில் அவனுடைய என்னது அந்த பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டர் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. இந்த பிக்சர் பாருங்கள், இது எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்துருப்போம். ஓகேங்களா, தென் த ப்ரெஷர் ஆஃப் த பிராங்கியல் ஆர்டரி இஸ் மெஷர்ட். ஆர்டரியில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை மெஷர் பண்ணுறோம். அண்ட் தென் இட் ஹெல்ப்ஸ் டு எஸ்டிமேட் த ஸ்டேட் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் த ஹார்ட். எப்படி வந்து பிளட் பம்ப் ஆகிட்டுருக்கு, எப்படி ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டர் உதவுது. தென் இட் ஹெல்ப்ஸ் டு டயக்னோசிஸ் கண்டிஷன் சச்சஸ். இந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டர் உதவியினால் நமக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கா இல்லை ஹைப்போ டென்ஷன் இருக்கா, பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. மோனோமெட்ரிக் அண்ட் மாடர்ன் டிஜிட்டல் டைப்ஸ் ஆர் த apparatus used to measure the blood pressure. ரெண்டு விதமான ஸ்பிக்மோ மேனோமீட்டர் இருக்குது. மோனோமெட்ரிக் டைப் இருக்குது, இப்போ மாடர்னாக டிஜிட்டல் டைப்லையும் ஸ்பிக்மோ மேனோமீட்டர் இருக்குது. இதன் மூலமாக நம்மளுடைய பிளட் ப்ரெஷரோட அளவை நம்ம வந்து என்ன பண்ண முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா, தென் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி செஷனில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஹார்ட் பீட்னா என்ன, கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன், ரிதமிக் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த ஹார்ட்டை தான் நம்ம ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இனிஷியேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட்டில் எஸ்ஏ நோடில் ஸ்டார்ட் ஆகி ஏவி நோடுக்கு வருது, ஏவி நோடுலேருந்து பண்டில் ஆஃப் கிஸ்க்கு வருது, பண்டில் ஆஃப் கிஸ்லேருந்து பர்கன்ஜி ஃபைபர்ஸ்க்கு வருது. அதன் மூலமாக த்ரூ அவுட் ஹார்ட்டுக்கும் என்ன ஆகுது, இம்ப்யூல்சஸ் டிரான்ஸ்மிட்டட் ஆகுது. இதைத்தான் நம்ம இனிஷியேஷன் அண்டு என்னது கண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம கார்டியாக் சைக்கிள் அப்படின்னா ஒரு முறை கம்ப்ளீட்டாக இதயம் சுருங்கி விரிகிறத தான் நம்ம கார்டியாக் சைக்கிள்னு சொல்கிறோம். இதுக்கு 0.8 செகண்ட் எடுத்துக்கிறது. அடுத்து ஹார்ட்டில் வந்து லப் அண்ட் டப் அப்படின்ற ரெண்டு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. லப் சவுண்டுன்றது பைக்கஸ்பீட் அண்ட் ட்ரைக்கஸ்பீட் வால்வு க்ளோஸ் ஆகும்போதும், டப் சவுண்டுன்றது செமிலூனார் வால்வு க்ளோஸ் ஆகும்போதும் அக்கர் ஆகுது. தென் பிளட் ப்ரெஷரில் சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக்னு ரெண்டு ப்ரெஷர் இருக்குது. சிஸ்டோல்னா கான்ட்ராக்ஷன், டயஸ்டோல்னா ரிலாக்ஸேஷன். தென் அடுத்து நார்மலாக பிளட் ப்ரெஷரோட அளவு 120 mm/80 mmHg. ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம், ஹைப்போ டென்ஷன்னா குறைவான ரத்த அழுத்தம். ப்ரொலாங்டு டைமில் ஹைப்பர் டென்ஷன் இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கை காஸ் பண்ணும். லோ ப்ரெஷர் இருந்தாலும் அதனாலையும் பாதிப்பு ஏற்படும். ஸ்டெதஸ்கோப் மூலமாக இன்டர்னல் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம், டிசீஸை டயக்னோஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஸ்பிக்மோ மேனோமீட்டர். இது வந்து ஆர்டரியில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர், ஹார்ட் எப்படி பிளட்டை சர்க்குலேட் பண்ணுது, எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத ஸ்பிக்மோ மேனோமீட்டர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலமாக நம்ம ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, ஹைப்போ இருக்கா அப்படின்ற டிசீஸையும் டயக்னோஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.